போ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி நான் பெங்களூர் வந்திருக்கேன். பெங்களூர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம தம்பிங்க இவங்க 2 பேரும் சரிங்க அவங்க லாஃப்ட்டுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ ஆனால் புதுசாக நான் புறாலாம் செட் பண்ணியிருக்கேன், வந்து கொஞ்சம் பாருங்கள் புறாலாம் எப்படி இருக்குன்னு சொன்னான். ஸோ அதனால தான் போயிட்டுருக்கோம். இவன் வந்து என் தம்பி சந்து, அது அவனோட ஃப்ரெண்டு. அதான் மேலே போயிட்டு இந்த லாஃப்ட்டு பாருங்க எப்படி வச்சுருக்கான். ஆக்சுவலி இவனுக்கு நான் புறாலாம் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என் கூட தான் இருந்தான். என் தம்பி தான் இவன் க்ரீன் ஷர்ட் இருக்கு இல்லையா, அவன் தான் வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டான். பார்ப்போம் இவங்ககிட்ட என்ன மாதிரி புறா இருக்குது, என்ன பேர்ட்ஸ் வச்சுருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது இவனோட லாஃப்ட்டு. கேர்வா வச்சுருக்கான். நம்ம பெங்களூர்லாம் இந்த மாதிரி தான் கேர்வா, துப்பாஸு, தாம்பராளுங்கோ, சப்ஜாங்கோ இதெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. சரிங்க நான் புறா காட்டுறேன் உங்களுக்கு. இவங்கள்ட்ட பேர்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் எடுத்து ஒரு சிலை இவன் தான் ಫ್ರೆಂಡ್ಸ್. ಬರಲಿ ಎಷ್ಟು ವರ್ಷದಿಂದ ಅಕ್ಕಿ ಇಟ್ಕೊಂಡಿದ್ಯಾ? ಇಕ್ಕಿದ್ದೇನೆ ನಾನು 3-4 ವರ್ಷ. ಓಕೆ. ಸೊ ಫಸ್ಟ್ ಜೊತೆ ಎಲ್ಲ ಇಟ್ಕೊಂಡಿದ್ಯಲ್ಲ, ಇವಾಗ ಎಷ್ಟು ಹೆಂಗೆ ಕಲ್ತ್ಕೊಂಡಿದ್ದ ಅಕ್ಕಿ, ಏನು ಕ್ರೇಜ್ ಆಯಿತು ಹೇಳು. ಅವಾಗ ಅಕ್ಕಿ ಶೋಕಿದೆ ಸ್ವಲ್ಪ ಜಾಸ್ತಿ ಕಡಿಮೆ ಇತ್ತಣ್ಣ, ಅವಾಗೆಲ್ಲ ಅಷ್ಟೇನು ಇರಲಿಲ್ಲ. ಓಕೆ. ಹುಡುಗರ ಜೊತೆ ಸೇರಿ ಆಮೇಲೆ ನಿಮ್ಮ ಲಾಫ್ಟ್ ಬರೋಕ್ಕೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿದ್ರಿ. ಓಕೆ. ಕಿರಣ್ ಅಂಕಲ್ ಲಾಫ್ಟ್ ಬರೋಕ್ಕೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿದ್ರಿ. ஓகே. ಅಲ್ಲಿ ಹೋದಾಗ ಅವಾಗಿಂದ ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் சின்ன பையன் படிச்சுட்டு இருக்கான் பாருங்க. இது ஒரு இடம், அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு இடம். சரிங்களா, இருந்தாலும் இவன் இந்த இடத்துல வீட்டு வச்சு வாடகை வீடு தான். ஸோ ಪರ್ಮಿಷನ್ ಮನೇಲಿ ಏನು ಬೈತಲ್ಲ ನಿಮಗೆ? ಇಲ್ಲ ಸ್ವಲ್ಪ ಇರುತ್ತೆ, ಅದು ನಾರ್ಮಲ್. ನಾರ್ಮಲ್ಲೇ. ಓಕೆ. ಎಷ್ಟು ಜೊತೆ ಇಟ್ಕೊಂಡಿದ್ಯಾ ಮಗ? ಇಕ್ಕಿದ್ದೀನಿ ನಾನು 4 ಜೊತೆ. ಓಕೆ. ತೋರಿಸ್ತೀಯಾ ಅಕ್ಕಿನ? ತೋರಿಸು. ஸோ ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பெரிய ஆளுங்கெல்லாம் புறா வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அவங்களாம் நல்ல புறா வச்சுருப்பாங்க, அது அவனுக்கும் தெரியும். இவனோட மைண்ட் செட்டில் சில புறாங்கெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கான், அதை நம்ம பார்ப்போம். விடாச்சு மக்ஷித் ரேவால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஜதிங்கெல்லாம். பையன் பாருங்க எப்படி வச்சுருக்கான் புறா கலெக்ஷன். இது தூமா, இது பொட்டா, இது கண்டா என்ன, இது எண்ணோ அது கண்டு. ஓகே. இது வந்து மக்ஷித் ரேவால் வந்து பொட்டை, அது வந்து பார்த்தீங்கன்னா ஆணு உங்களுக்கு. அது தூமா வரும். இது வந்து திரேவால். ஐஸ்லைன் காட்டுங்களா? ஐஸ்லைன் க்ளோஸ். இந்த மாதிரி புறாங்களாம் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் சொல்லுங்கள், கோல்டு ஷேடில் புறாங்க வந்து ரொம்ப இப்போல்லாம் ரேரு. சரிங்களா, எங்கள் அங்கங்கே அன்னாரி வச்சுருப்பாங்க, ஒரு மாதிரி புதுசாக வந்து ரொம்ப இது பண்ணியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா கோல்டு ஷேடு அன்னாரி. இது ரொம்ப நல்லா புறா, நல்லா வெயிலுக்கு நல்லா பறக்கும், நல்லா காற்றுக்கு நல்லா பறக்கும். ஆக்சுவலி பெங்களூரில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு ஷேடு புறாங்க நிறைய பெரிய லாஃப்டில் வச்சுருப்பாங்க. சரிங்களா, இது வந்து ஃபீமேலு. மேல் காட்டுறோம் பாருங்க. இது பார்க்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, குல்தாரு அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கருப்பு தூமா மாதிரி. இதோட ஐஸ் லைன் பாருங்கள். ஸோ நல்லா இருக்குது புறா. சரிங்களா, அடுத்த ಪುರ ಪಾಕ್ಲಾರಂಗೆ. ಸೊ ಮಗ ಬೇರೆ ಜೊತೆ ನೋಡೋಕೆ ಮುಂಚೆ ಒಂದೇ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ, ಈ ಊಟ ಎಲ್ಲ ಹೆಂಗೆ ಹಾಕೋದು, ಏನೇನು ಮೇವು ಹಾಕ್ತಾ ಇದೆಯಾ? ಅದಕ್ಕೆ ನಾರ್ಮಲ್ ರಾಗಿನೇ. ಸರಿ, ಈ ವೆದರ್ಗೆ ರಾಗಿನೇ. ಕಾಳೆಲ್ಲ ಹಾಕಿದ್ರೆ ಸುಮ್ಮನೆ ಕಾಯಿಲೆಗಳು ಅದು ಇದು ಬರ್ತಾ ಇದೆ. ಓಕೆ. ಅದಕ್ಕೆ ಫೈನಾನ್ಸ್ ಎಲ್ಲ ದುಡ್ಡೆಲ್ಲ ಕೊಡೋದು ಯಾರ? ಅದೆಲ್ಲ ಅಕ್ಕ ಮನೆಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಮೂಟೆನೇ ತಗೊಂಡ್ಬಿಡ್ತೀನಿ. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி என்னென்னு நான் படிச்சுட்டு இருக்கான். ஓத்த ஏரியால சரி படிச்சுட்டு இருக்கான் பையன், காலேஜ் போயிட்டு இருக்கான். சரிங்களா, இப்போ என்னென்னா சாப்பாடுக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவனே கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு, இல்லை அக்கா வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து என்ன மூட்டையாக எடுத்து வந்து வச்சுட்டு இருக்கான். ಸೊ ಎಷ್ಟು ವೇಳೆ ಮಗ ಊಟ ಕೊಡ್ತೀಯ ಅದಕ್ಕೆ? ಊಟ ಫೀಡಿಂಗ್ಸ್ ಎಲ್ಲ ಹೆಂಗೆ ಕೊಡ್ತೀಯ ಇದಕ್ಕೆ? ಬೆಳಗ್ಗೆ ದೊಡ್ಡ ಮೇವು ಹಾಕ್ತೀನಣ್ಣ. ಓಕೆ. ಬೆಳಗ್ಗೆ ದೊಡ್ಡ ಮೇವು ಸ್ವಲ್ಪ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ಜೊತೆಗಳಿಗೆಲ್ಲ. ಓಕೆ. ಸಾಯಂಕಾಲ ಒಂದು 4 ಗಂಟೆಗೆ ರಾಗಿ ಹಾಕ್ಬಿಟ್ಟು 6 ಗಂಟೆಗೆಲ್ಲ ಕ್ಲೋಸ್ ಮಾಡ್ತೀವಿ. சூப்பர். காலைல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், காலைல பெரிய மேவு கொடுப்பான். ஆக்சுவலி நான் சொல்லி கொடுத்துருந்தான், பெரிய மேவு மேக்ஸிமம் பெரிய புறாங்களும் பெரிய மேவு தான் கொடுக்கணும். சரிங்களா, அதுக்கப்புறம் பட்டாங்களுக்கு வந்து மூக்கல் அதெல்லாம் சொல்கிறேன் இருங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் புறா காட்டு. இது யாவது மகா? இதாக்கி தாம்பராளா? தோசு. இது பாருங்க அவனோட தாம்பரால் புறா. புறா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு மறக்காமல் கமெண்ட்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஆக்சுவலி இன்னொன்று நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ சின்ன பசங்க நம்ம புறா கொடுத்தாலுமே நல்ல புறாவும் கொடுக்கணும். அவங்களுக்கும் நம்ம அப்போ தான் அந்த ஷோக்கெல்லாம் தெரியும். பாருங்கள் எப்படி வச்சுருக்கான் பாருங்கள். மேலே வந்துட்டு வாடகை வீட்டில் தான் இருக்கான்.
இத்தனை புறா இந்த பாக்ஸ் இதெல்லாம் இது இது ஒரு புறா, இதுவும் தூமா தான் உங்களுக்கு. இது வந்து பார்த்தா கரைக்கால். ஆக்சுவலி பெங்களூர் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தா கரைக்கால் புறா ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுவும் பாருங்க இவ்வளோ சூப்பராக இருக்குது புறா. மேலே விட ಈ ಜೊತೆನೇ ಇದೆರಡು ಜೋಡಿ பாருங்க. ನೀನೇ ಹಾಕಿದೆ ಇಲ್ಲ ಹೆಂಗೆ? ನಾನೇ ಹಾಕಿದ್ದೇನೆ. ಸೊ ಅವನೇ ಜೋಡಿ போடுறா. சரிங்களா? ಏನು ಮಗ ವಯಸ್ಸು ಹಿಂಗೆ? ನನಗೆ ಇವಾಗ 20 வயசு பையன். சரிங்களா? மாடி மேலே ஷோக் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா வெள்ளை தாம்பரம்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்ல புறா இது ஆக்சுவலி இவங்ககிட்ட இருக்குது பாருங்கள். ಇದು ಹೆಂಗೆ ಎಲ್ಲಿ ಮಗ ತೊಗೊಂಡಿದ್ದು? ಇದು ಫ್ರೆಂಡ್ ಹತ್ರ ಅಣ್ಣ ಇಸ್ಕೊಂಡಿದ್ದು. ಓಕೆ, ಅಕ್ಕಿ ತೋರಿಸು. ಅಕ್ಕಿ ಬಿಡ್ತಾ ಇದೆಯಾ ಹಿಂಗೆ? ಏನೋ ಅಕ್ಕಿ ಆಡಿಸ್ತಾ ಇದೆಯಾ ಹಿಂಗೆ? ಇಲ್ಲಣ್ಣ ಇವಾಗ ಬಿಟ್ಟೆ, ಅದು ಒಂದು ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಅದು ಹಂಗೆ ಅದು. ஓகே, புறா பாருங்க பேஸ் கண்ணு தெளிவு. இந்த மாதிரி தெளிவுலலாம் புறாவை நம்ம எடுக்கணும். இப்போலாம் கொஞ்சம் கம்மி தான் பாருங்கள். அந்த ரிங்கல்ஸ் பாருங்கள், கிரைன்ஸ், அந்த ரிங்கு சொல்லுவாங்க இல்லைங்க, 5th ரிங்கு, இந்த மாதிரி ரிங்கெல்லாம் தெளிவாக இருக்கும் பாருங்கள் புறாக்கு. பிங்க் ஷேட் அன்னாரி, சரிங்களா? அந்த வைலர் ஐரைஸு, சரிங்களா? அந்த கிரைன்ஸு இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது புறா. எல்லாம் தெளிவாக பார்த்து எடுத்துருக்கான். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் தாம்பரால் இருக்கு இல்லைங்களா, அந்த மேலுக்கான ஜோடி இது. ஸோ ஐஸ்லைன் பாருங்கள் எப்படி இருக்குது, அவ்வளோ தெளிவாக இருக்குது புறாக்கு. ஸோ ஆக்சுவலி பையன் வந்து ரொம்ப நல்லா பார்த்துருக்கான் பேஸ், நல்லா பார்த்து எடுத்திருக்கான் புறாவை. ஃபீமேல் பாருங்கள் விடுறேன். நிற்கிற ஷேப் பாருங்கள் புறா, கண்ணை எடுத்துட்டு மேலே. ஸோ இந்த ஜோடி இந்த கலருக்கு அந்த ஃபீமேலை போட்டிருக்கான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜோடி வச்சுருக்கான். இது வந்து குல்தார் பொட்டை. எல்லாரும் கேட்டுங்க, இதுதான் குல்தார். சரிங்களா? தோசு மக்காது எல்லாரும் அங்கங்கே என்னென்னவோ சொல்கிறாங்க. ஐஸ்லைன் பாருங்கள் எப்படி வச்சுருக்கான். இது வந்து நம்ம குல்தார் ஃபீமேல். இது அதோட இது பேட்டர்ன் பாருங்கள், பக்க கலர் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் பண்ணா. இதை விட இன்னும் டார்க் வரும் பழைய குல்தாருங்க இதெல்லாம். இது வந்து கொஞ்சம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் புறா இது. ஆனால் இதை விட பழைய புறாங்களாக இருக்கும். இந்த லால் கட்டெல்லாம் கொஞ்சம் இன்னும் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஆனால் இவன் செட் பண்ணிக்கிறது பாருங்கள். இந்த ஃபீமேலுக்கு இந்த மேல் தான் போடணும்னு அவன் மைண்டில் எப்படி வந்திருக்கு பாருங்கள். கேர்வா தான் போடணும் இதுன்னு சொல்லிட்டு அவன் அந்த கான்செப்ட் வச்சுருக்கான். ஏன்னா இவன் நம்ம கூட இருந்திருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஜொதா போடும் போது அதெல்லாம் பார்த்துருக்கான். இதுக்கு இந்த இது பாருங்கள் பழைய லைன் புறா கேர்வா. ஐஸ்லைன் பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ இதுக்கு அந்த லால் கட் அதிகமாக இருக்கு இல்லையா, அந்த ரெட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெட்டெல்லாம் இந்த ரெட்டுக்கு அதுக்கு போட்டால் கரெக்டாக இருக்கும்னு இது பண்ணியிருக்கான். கலர் பாருங்கள் எப்படி இருக்குது பண்ணா. ஸோ கரெக்டாக அந்த மேட்சிங் அந்த கரெக்டாக அது செட் பண்ணியிருக்கான் அந்த ஜோதிக்கு. இது மேலு, இது வந்து அந்த ஃபீமேல். ಸೊ ಮಗ ಈ ಅಕ್ಕಿ ಶೋಕಿಲ್ ಬಂದಲ್ಲ, ತುಂಬ ಸಪೋರ್ಟ್ ಇದ್ದಿರುತ್ತೆ. ಏನು ಕಲ್ತ್ಕೊಂಡಿತ್ತು ಈ ವರ್ಷದಲ್ಲಿ? ಇಷ್ಟು ವರ್ಷ ಇವಾಗ ಸ್ವಲ್ಪ ಬಿಟ್ಬಿಟ್ಟಿದೆ, ನಾವು ಸಾಕದೆ ಬಿಟ್ಬಿಟ್ಟಿದೆ. ನೀವು ಹಂಗೆ ಲಾಫ್ಟ್ ಇದ್ರಿ, ಅಲ್ಲೂ ಸ್ವಲ್ಪ ಹಂಗೆ ಲಾಫ್ಟ್ ಇದಾಯ್ತು, ಹಂಗೆ ಬಿಟ್ಬಿಟ್ಟಿದೆ. ಅಲ್ಲಿ ಅಕ್ಕಿದೆ ಬಿಟ್ಬಿಟ್ಟಿದೆ. ಇವಾಗ ಮತ್ತೆ ಇನ್ನೊಬ್ಬ ನಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ ಒಬ್ಬ ಇದ್ದ, ಅವ್ನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಮತ್ತೆ ಇಕ್ಕಣ ಅಂತ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡೋಣ ಅಂದ. ಸರಿ ಅದಕ್ಕೆ ಅಂದ್ಬಿಟ್ಟು ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ், இவனை பற்றி நான் சொல்லி ஆகணும். இவன் வந்து என் தம்பி சந்து, அவனோட ஃப்ரெண்டு தான் இவன் தான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து என்னை கூட்டினு வந்து காமிச்சான். ஃபஸ்ட்டு டைம் வந்து பட்டா தகவல் கொட்டலாம் நீங்கள். ஃபஸ்ட்டு ஒரு திரேவால் பட்டா அவனுக்கு நான் கொடுத்து அமிச்சேன். இவன் எப்படி வளர்க்குறான்னு பார்க்கலான்னு பார்த்தா அதில் நல்லா வளர்த்தான் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அவன் அந்த கிரேஸ் இருக்கிறது பார்த்தனால தான் சிறப்பு. அதுக்கப்புறம் வந்து சில புறாங்க கொடுத்தேன், பெரிய புறாங்களாம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் அவங்க அப்பா பிரச்சனை திருப்பி எடுத்துட்டான். அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம அந்த பிஸ்வர நகரில் நம்ம லாஃப்ட் இருந்துச்சு, பெங்களூரில் இருக்கும்போது அப்போ இவன் தான் வந்து ஜாக்கி. அங்கே வந்து இவன் தான் புறா ஓட்டுவான் நமக்கு லாஃப்ட்டில். கூண்டு க்ளீன் எல்லாமே இல்லை இவன் தான் பண்ணுவான். சரியா? ಆಕ್ಚುಲಿ ಮಗ ಇನ್ನೊಂದು ಏನಂದರೆ ಟೂರ್ನಮೆಂಟ್ಗೆಲ್ಲ ಬಿಡ್ತಾ ಇದೆಯಾ ಇಲ್ಲ ಹೆಂಗೆ? ಇಲ್ಲ, ನೆಕ್ಸ್ಟ್ ವರ್ಷದಿಂದ ಬಿಡೋಣ ಅಂತ. ಓಕೆ. ಸೊ ಖಂಡಿತ ಬಿಡು. ಅಕ್ಕಿನ ಒಳ್ಳೆ ನೋಡ್ಕೊ, ಕಾಯಿಲೆ ಬರಬಾರ್ದು. ಮೇಯ್ನು ಕಾಯಿಲೆ ಬರದೆ ಅಕ್ಕಿನ ಚೆನ್ನಾಗಿ ನೋಡ್ಕೊ. ಸರಿನಾ? ಕಾಯಿಲೆಗಳು ಬಂದರೆ ಏನೇನು ಟ್ಯಾಬ್ಲೆಟ್ ಎಲ್ಲ ಕೊಡ್ತಾ ಇದೆಯಾ? அதுவரைக்கும் யாரும் வந்தில காயில. ஸோ காயிலெல்லாம் இவங்ககிட்ட கூண்டில் வராது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவனுக்கு தெளிவாக என் கூட இருந்த பையன் இல்லையா, அவனுக்கு என்னென்ன பண்ணணும் என்னென்ன சொல்லி தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஆக்சுவலி நான் தெளிவாக ரோட்டில் போயிட்டு இருந்தேன் நான் கட்டிங் பண்ணிவிட்டு. ஸோ அப்போ இவன் புறா விட்டுருந்தா, என்னடா இவன் புறா இன்னுமா வச்சுட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் வானா கொஞ்சம் புறாங்களாம் வச்சுருக்கேன், எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு சொன்னான். அதனால தான் வந்தேன். சரிங்களா? ஸோ இந்த சின்ன லாஃப்ட்டில் இவ்வளோ தான் புறாவே. அங்கங்கே பார்த்தீங்கன்னா 50-60 புறா வச்சுட்டு இருக்காங்க. அவன் மைண்ட் செட்டில் என்ன சொல்லி கொடுத்தோமோ
அந்த புறாவை அவன் வச்சு ஷோக் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த பையன் நல்லா வரணும் ஃபியூச்சரில். ஸோ உங்களோட பிளெஸிங் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ மகா ஆல் தி பெஸ்ட். ಚೆನ್ನಾಗಿ ಅಕ್ಕಿ ಬಿಡು ನೋಡೋಣ ನೆಕ್ಸ್ಟ್ ವರ್ಷಕ್ಕೆ ಏನು ಮಾಡ್ತೀವಿ ನೋಡೋಣ. ಓಕೆನಾ?